ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூசுவையும் ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவங்க அன்றைக்கி பேசியிருந்துருப்பாங்க இல்லையா, உங்கள் இது எங்கே இருக்கோ அதுதாங்க அவங்க வீடுன்ட்டு. அப்படி சொல்லும்போது ஏன் இதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்காகி அப்படியே நிற்கிறாரு வருத்தமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ஹீரோயின் அந்த பக்கம் வராங்க. நம்மளுடைய பிரின்சஸ் வந்து தடுக்கிறாங்க, நீ எதுக்கிட்டே இவனை பார்க்க வரான்ட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறார், தயவு செஞ்சு விட்டுருமா, அந்த பொண்ணு தாம்மா என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா அந்த ரெட் எக் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அது பிரின்சஸும் ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கள்ல, ஸ்டாண்ட் ஸ்டோன், அதையும் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ வந்து மூஸு பிரின்சஸ் அப்புறம் ஹீரோ இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த எக்கை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு நம்மளோட ஹீரோயின் ஞாபகம் வந்துடுது. இந்த எக்கு வந்து ஃபயர் சம்மந்தப்பட்டது. அதை வந்து ஹீரோயின் எடுத்துக்கிட்டதுனால உடம்பு சரியில்லாமல் போய் ஹீரோ வந்து அவங்கள திட்டுவாங்கள்ல, அதை நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க இரும்புறாங்க. அப்போ வந்து மூஸு வந்து அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு, இவர் உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இப்போ தானே ரெக்கவர் ஆகிருக்காரு, இவர் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் மூஸும் பிரின்சஸும் அங்கேருந்து போயிட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த எக்கை பார்த்துட்டே ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு ஹீரோயினை நினச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து செகண்ட் ஹீரோயின் வந்து காப்பாற்றிருக்கா, ஆனால் அவளும் பிடிக்காது. ஆனால் அதே ஹீரோயின் இப்படி ஏமாற்றிட்டா. அட போங்கப்பா, என்னப்பா இந்த பிள்ளைங்களாம் இப்படி பண்ணிருச்சுங்க அப்படின்னு. பரவாயில்ல, அங்கே எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, இந்த இடத்துலையாவது இவர் நல்லா இருக்கட்டும் விடு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சிரிச்சிட்டே போகிறாரு. அப்புறமா பிரின்சஸ் வந்துட்டு என்னடா உன் மண்டையில் அப்படின்னோடனே என்னது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட முடியெல்லாம் வெள்ளையாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நாள் நான் வந்து இப்போ மனுஷன் மாதிரி மாறிட்டேன், கொஞ்ச நாள் எனக்கு நீ யாருன்னே மறந்துடும், அப்போவும் நீ என்னை காதலிப்பியா அப்படின்னோடனே, என்ன நடந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே சமாளிக்கலாம், நீ எதுவும் நினச்சிக்காத, எனக்கும் பெரியவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த ஹேர் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. மூஸு இவங்க நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்படியே தன்னுடைய மேலே சாய்ச்சிக்கிறாங்க. அப்போ ஆனால் பிரின்சஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மூஸுக்கும் இது தெரியுது. அதே அப்படியே இங்கே ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்போ முட்டி போட்டது தான் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வந்து செகண்ட் ஹீரோ கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்துட்டு வெளியே வந்து கண்டுக்காத மாதிரி போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க. சரி விட்டுறேன் எந்திரி அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் தானே எந்திரிப்பேன் அப்படின்னு. சரி விட்டுறேன் எந்திரி அப்படின்னு சொன்னால், ஆனால் அவங்க மயங்கியே விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்ததை பார்த்தோன்னே செகண்ட் ஹீரோக்கு இன்னும் பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அப்படியே சும்மா அரகண்ட்டாக மாறிடுறாரு. உடனே ஆஃபீஸ்க்கு போன உடனே நம்மளுடைய ஹெட்டு ஜெனரலை கூப்பிட்டு, இப்போவே நம்ம ஹீரோவை வந்து கைது பண்ணுங்கள், அவர் ராஜ துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஹெட் ஜெனரலே ஷாக் ஆகிடுறாரு பார்த்துக்கோங்களேன். அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. இன்னொரு பிளானும் ஏதோ போட்டார் போல். கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே துணியெல்லாம் மாற்றிட்டு வெளியே வரலான்னு வரும்போது தான் பார்த்தீங்களா என்ன பிளான்னு, ஃபுல்லாக ஒரு பேரியரை போட்டு மூடி விட்டார். இனிமேல் அந்த ரூம் விட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயும் வர முடியாது. அந்த டைமில் அங்கே அசிஸ்டண்ட் பொண்ணு வருது. அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் வெளியே விடுமான்னு. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைங்க அவர் வெளியே போயிருக்காரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை போட்டிருக்காரு, வெளியெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஸ்னேக்கி மோட்டலில் வர வைக்கிறாங்க. அவர் அங்கே பேரியர் இருக்கிறதையே கவனிக்காமல் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே வந்து நல்லா இடிச்சிட்டு கீழே வந்துடுறாரு. ஐயோயோ, இவ்வளோ பெரிய இவ்வளோ ஒரு கஷ்டமான பேரியர் வந்து செகண்ட் ஹீரோ போட்டிருக்கானா, என்னம்மா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, ஹீரோ வந்து விட்டுற சொல்லி நான் கேட்டேன், ஆனால் அவன் சொன்னால் சரின்னு சொல்லிட்டு, ஆனால் விடலை போல இருக்கு அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி பழைய ஹீரோ வந்து பழைய செகண்ட் ஹீரோ இப்போ அவன் இல்லைம்மா, அந்த ஒரு கைண்டான ஆள் இவன் இல்லை, நீ நல்லா கொஞ்சம் மாறிக்கம்மா அப்படின்னு. ஆமாம், அந்த காலத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறேன். ஹீரோ இவங்களை கூட்டிகிட்டு வந்தது, இங்கே வச்சு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தது, இவங்க வந்து அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சது, அப்புறம் இவங்களுக்கு நடுவில் நடந்த நிறைய இரண்டல் கிண்டல் கேலி சந்தோஷம், அப்புறம் 3 நாள் கிட்ட பேசினது, ஹீரோ எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டதுனால பேசிட்டு நம்ம இதே மாதிரி இருந்திருக்கலாம், இவர் மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்துட்டு எப்போ பாரு அரகண்ட்டாகவே இருப்பான். ஆனாலும் என்னை இறண்டிகிட்ருக்கிறதும் நான் அவனை நோண்டிகிட்ருக்கிறதுமாவே நல்ல சந்தோஷமாகவே இருக்கும். நாங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துட்ருப்போம். இவன் அரகண்ட்டாக இருந்தாலுமே எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடந்துக்குவான். ஆனால் நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து கைண்டாகவும் ஹெல்பிங் மைண்டாகவுமே தான் இருப்பார், எப்பவும் சிரிச்ச முகமா அப்படின்னு. நீ நினச்சிட்ருக்க அந்த செகண்ட் ஹீரோ இப்போ இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்னால் தான் எல்லாம் மாறிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எது உனக்குமே அந்த மருந்து சாப்பிட்டதுனால தானே அப்படி இருந்துச்சு, இப்போ கொடுத்தா நீ சாப்பிட்றியன்னு. இல்லை, நான் ஹீரோ கூட இருந்த நாட்களில் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் அதை நினச்சி ரிக்ரெட்டே பண்ணல அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு
இப்போ ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோவுக்கு திடீர்னு அவர் வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக கையெல்லாம் வரைச்சிக்குது. ஏன்னா அந்த கத்தியில் குத்துனாங்கல்ல இதயத்தில், அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. அதை பார்த்தோன்னா செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இல்லைம்மா, கல்டிவேஷன் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் சைடு எஃபெக்ட் ஆகுது அடிபட்டதுனால, என்ன வேறு ஒன்றும் இல்லை, சரி தள்ளி உட்காருமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை உன்னை தேடிட்டு நிறைய பேர் ஹெவன்லி பேலஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உன்னை வந்து உங்கள் அண்ணன் கைது பண்ண சொல்லிட்டானா அப்படின்னா அவர் ஷாக் ஆகுறாரு. அவரும் ஒரு பிளானை போட்டார். அதே சமயத்தில் செகண்ட் ஹீரோவை பார்க்கறதுக்கு மூன்லட் வர்றாரு. என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு அசிஸ்டண்ட் பொண்ணு சொல்லுது. அவங்கள கத்தியாலேயே குத்த வந்துட்டார். அவங்கள வச்சு மிரட்டி இங்கேருந்து போனார். அதனால தான் நாங்கள் அவங்கள வந்து ராஜ துரோகம்னு பிடிக்கிறோன்னு. திரும்பவும் அதே பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இவங்கள வந்து ஆட்களை வச்சு பிடிச்சிட்டு செகண்ட் ஹீரோவை பிடிக்கிறதுக்கு வராரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லரசரை தேடி யாரோ வந்துட்டாங்கன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. யார், டீமன் வேர்ல்டில். அதை பார்க்கறதுக்கு வெளியே வந்து அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ. அவர் சொல்லிடுறாரு, நான் இனிமேல் டீமன் வேர்ல்டில் இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த ஒரு புக் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த புக்லெட்டை கொடுக்குறாங்க. அதை ஹீரோ எரிச்சிட்றாரு. சரி, என்ன பிளான் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிளானை விட நான் ஆளே வச்சுருக்கேன், எனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. இவங்க யாருன்னா, டீமன் லார்டை கொல்றதுக்காக ஒரு விஷத்தை தயாரித்தாங்கல்ல, அந்த விஷம் கூட பனி இருக்கிற இடத்துல இருந்ததே, அந்த இடத்துல ஒருத்தவங்களை கொண்டாங்க இல்லையா, அவங்களோட ட்வின் பிரதர் தான் இவரை வச்சு தான் நம்ம அந்த கெட்ட அரசரோட வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்மளோட பிரின்சஸ் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க கையில் ஒரு பெண்டன்ட் இருக்குது இல்லையா, டீமன் லார்டோட பெண்டன்ட் ஒன்று இருக்குது, டீமன் வேர்ல்டோட. அது யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் அவங்களுக்கு உதவியே செய்யலை, ஆனால் அவர் இந்த பெண்டன்ட் கொடுத்தாரு. எனக்கு என்னமோ இது டீமன் வேர்ல்டை சேர்ந்ததுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது நம்மளுடைய ஹெவன்லி பேலஸில் யார்ட்டுமே இல்லை, நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னா, இல்லை உனக்கு கொடுத்ததை நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு பிரின்சஸ் சொல்லும்போது, இல்லை நானே மனமும் வந்து தான் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியாக இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து யோசிச்சுட்டு பிரின்சஸ் வந்துட்டு, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப, உன்னோட நீ வந்து பீஸோட நீ ஹெவனில் இருப்பேன்னு நான் நினச்சி சந்தோஷப்படுறேன்னு நினச்சிட்டு இங்கே வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கெட்ட அரசரை தேடி இந்த ட்வின் பிரதர் அனுப்புகிறாங்க. அவரும் உண்மையான விஷம் வச்சவன் நினச்சிட்டு, விஷச்செடியை வளர்த்துவரேன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஏன்னா நீ கேட்டதெல்லாம் நான் சொன்னேனே, ஏன்டா என்னை கொல்ல பார்த்தா அப்படின்னோடனே அவன் சொல்லிடுறான். பின்ன என்னடா, நான் தான் வந்துட்டு டீமன் லார்டை கொல்றதுக்கு அந்த இதை வளர்க்க சொன்னேன், நீ வாயை திறந்து சொல்லிவிட்டேன்னா நான் மாட்டிக்குவேனே, அப்புறம் நான் எப்படி இந்த இடத்துல ராஜாவாக முடியும், அதனால தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு இப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால் நான் உன்னையும் கொல்ல போகிறேன்னு சொல்லும்போதே கரெக்டாக ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. இப்போ எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு, உன்னை என்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எல்டர் வராங்க. எல்டர் யாருன்னு நல்லா பாருங்கள், வேறு யாரும் இல்லை, அந்த பெண்டன்ட் கொடுத்தாரு அவர் தான், ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு பெண்டன்ட் கொடுத்தவர் தான் இங்கே எல்டராக இருக்கார். அவர் வந்துட்டு, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், இந்த தப்புக்கு என்ன தண்டனை அப்படின்னா கொல்லணும் அப்படின்னு அவங்க கொல்லலான்ட்டு வரும்போது அவன் அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்றான். மூசுவும் பிரின்சஸும் போய் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அந்த ட்ராப் ஒன்று இருக்குமே, இவங்களுக்கெல்லாம் கையில் கொடுப்பாங்களே, அந்த ட்ராப் எடுத்து செங்கோல் மாதிரி அதை எடுத்து நம்மளோட எல்டர்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அங்கே வந்து ஸ்னேக் இம்மோர்டல் வந்து மூன்லாட தேடி வரும்போது அவர் வந்து மோட்டல் வேர்ல்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற இவர் போனாருன்ட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு காட்டுறாங்க டீமன் வேர்ல்டில். இப்போ வந்து அந்த எல்டர் வந்து முன்னாடி வந்து பேசுகிறாரு, எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நம்மளுடைய இதில் கெட்டது கொஞ்சம் நடந்துருச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய அரசருடைய இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, யாரை போடலாம் அப்படின்னோடனே எல்லோரும் நம்ம நல்லரசரை சொல்கிறாங்க. ஆமாம், நான் 3 பேரில் ஒருத்தனாக இருந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் எனக்கு ஒன்றும் சின்ன வயசு இல்லையே, நான் வந்து நம்மளோட ஹீரோவை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவை சஜஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு 2-3 பேர் இருந்துட்டு வேண்டாங்கிறாங்க. அவங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஹெவன்லி பேலஸில் இருந்தவர், இப்போ எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னும் போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்ததே ஹீரோ தான், அவரே இப்போ நம்ம பக்கம் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னோடனே அப்புறம் எல்லோரும் யோசித்து பார்த்துட்டு சரி நான் அவன் ஹீரோவையே போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல துப்புன்னு ஓடி வரும் நம்ம மூன்லாடு, இது வேணாண்டா செஞ்சிடாதடா, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்தாங்கடா அப்படியெல்லாம் கேட்கும்போது ஹீரோவே ஷாக் ஆகிடுறாரு. எப்பா நீ என்ன பண்ண நினைக்கிற அப்படின்னு எல்டர் கேட்கும்போது, இல்லை நான் அந்த ப்ரொசீஜர்லாம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டு அவர் எல்டரோட பிளட்டு ஊற்றின ஒயினை அவரை குடிச்சிட்றாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ வந்து சண்டை போட்டிருப்பார் இல்லையா, அவனுக்கு எதுவுமே இல்லை,
நான் உங்கள் அம்மா அப்பா சாகும்போது கூட யாருமே கேட்கல, எல்லாருமே தகுதி இல்லாதவங்க அப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்ல. இப்போ நீ அனாதையாக நிற்கிற அப்படின்னெல்லாம் சொல்லி கழுத்துலேயே கத்தி வச்சுருப்பாரு. அதுவும் இல்லாமல் இப்போ வேறு தேடுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பாரு. அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஹீரோ இதை பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அதை வாங்கினோன்னே அந்த இதெல்லாம் ட்ரிங்க்ஸை குடித்தோடனே மூன்லாட் அழுகுறாரு. மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. மூன்லாடை தவிர மற்றவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த செங்கோலை வாங்கினோன்னே நல்ல சூப்பரான ஹேண்ட்ஸமான ஒரு கிங்காக மாறிடுறாரு. மூன்லாடத்துக்கு வெளியே போட்டுறாங்க. எல்லாரும் அவரை வணங்குறாங்க. இதே பார்த்திங்கன்னா நம்ம பேலஸில் ஹெவன்லி பேலஸில் கட்டுறாங்க. அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு நேராக வந்து செகண்ட் ஹீரோட்ட வந்து சொல்லுது, என்னம்மா டீமன் வேர்ல்ட்லேருந்து ஏதாவது வந்துச்சா நியூஸ் அப்படின்னா, வந்திருக்கு, ஹீரோ வந்து டீமன் லாடாக மாறிட்டாராம் அப்படின்னா அப்படியே ஷாக் ஆகிடுறாரு நம்ம செகண்ட் ஹீரோ. அப்புறமா எழுந்திரிச்சு இந்த பக்கம் வந்து சொல்கிறாரு, ஹீரோ வந்து இனிமேல் பழைய ஹீரோ கிடையாது, அப்படி தானே, நீ என்ன சொல்கிறீங்க, நீ வெளியே போமா, நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம மூன்லாடு வந்து பேலஸில் வந்துட்டு அழுகுறாரு ஹெவன்லி பேலஸ்க்கு, நீங்கள் தாண்டா எல்லோரும் சேர்ந்தாண்டா என் பையனை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பிரின்சஸும் அவங்க அப்பாவும் வந்து சந்தோஷப்படுறாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படியோ சரியானதாக மாறிடுச்சு, இனிமேல் இவர் பார்த்துக்குவார், 6 ரிலிம்ஸ்லேருந்தும் 6 ரிலிம்ஸ்லேருந்தும் யாருமே வந்து நம்மளை எதுவுமே கேட்க முடியாத அளவுக்கு நல்லபடியாக நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்னேக் இம்மோர்டல் வந்து ஹீரோயின்கிட்ட வந்து புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்னா ட்ராயிங், ஹீரோவோட ட்ராயிங்லாம் இருக்க புக்கை கொடுத்துட்டு அவன் இப்போ அங்கே கிங் ஆகிட்டானோன்னா அவனை நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் அவனை வந்து டீமன் லாடாக அனுப்பிட்டேன், இல்லைனா அவன் நல்லா இருந்திருப்பான் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வருத்தலாம் படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவங்க சந்தோஷமாக தான் இருக்கான், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கான், அங்கே எல்லாருமே அவனுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு, சரி பரவாயில்ல விட, பழசெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, அவன் இங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ரூமில் உட்காந்து அந்த புக்கை படித்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு. அவங்க வந்து கூட கவனிக்காமல் இவங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே செகண்ட் ஹீரோ அந்த புக்கை கேட்குறாரு, ஹீரோயின் தரமாட்டேங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.